அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட மாசாணி அம்மனை பிடிக்குமா, இல்லை ஆதி துர்காவை பிடிக்குமா, இல்லை கனக துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட அசோக் மற்றும் சத்யா டாக்டர் டிஎஸ்பி வந்து நல்லவங்க கேரக்டரில் இருக்கக்கூடிய நம்மளோட நம்போதரி மற்றும் சித்தேஸ்வரர் சாமியை பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நம்மளோட வில்லன் வெள்ளி கேரக்டரில் கூட ஜமீன் ஆவுடையப்பன் மற்றும் காலன் மந்திரவாதியை பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்மளோட 8 திசைக்கும் கனகதுர்கை அம்மனுக்கு 8 அசுரனோட சக்தியை எரும தலையில் இறக்கி சூனியை வச்சு அம்மனோட சக்தியை கட்டுப்படுத்திய நம்மளோட காலன் மந்திரவாதி வச்சு சூனியத்தை நம்மளோட கௌரி பாப்பா ஆதி துர்காவை அவதாரம் எடுத்து கிருட்டுன்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி வளர்ந்து மொத்த சூனிய பொம்மையும் எடுத்து ஒவ்வொரு எரும தலையாக எடுத்து நம்மளோட துர்காவோட அக்னி வட்டத்துக்குள்ளே போட்டுட்டாங்க. அந்த அக்னி வட்டத்துக்குள்ளே போட்டதுக்கான காரணம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அது அடியில் தான் பெட்ரோல் பாம்பு இருக்குன்ற மாதிரி பெட்ரோல் ட்ரம்மை வச்சுருக்கிறாங்க. அந்த தீ திரியை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்மளோட ஆதி துர்காம்மன். இப்போ அந்த 8 திசையில் இருக்கிற 8 சூரனுடைய சக்தியும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டோம். நம்மளோட துர்கா அதை கௌரி போயிட்டு அந்த தீயை இன்னும் கொஞ்சம் வேகமாக பரவ சொல்லிவிட்டு மொத்த சூனியத்தையும் எரிச்சிட்டாங்க. கடைசியில் நம்மளோட கௌரி பாப்பா போயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு ரொம்பவும் ஆவேசமாகவும் உக்ரமாகவும் சும்மா அரண்மனை படத்தோட பாட்டை போட்டு நம்மளும் உக்ரமாக ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ போயிட்டு நம்மளோட துர்கா போயிட்டு நீ வந்தது தான் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுன்ற மாதிரி நம்மளோட துர்கா கேட்கும்போது, என்னோட கனகதுர்கா என்னோட மகளான கனகதுர்கா இனி இந்த ஊருக்கு அருள்பாலிக்குவா, அது கூடிய சீக்கிரமே நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட கௌரி பாப்பா மயங்கிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நம்மளோட ஜமீனாவுடைய அப்பன் மறுபடியும் காலன் மந்திரவாதிகிட்ட போயிட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.